பாய்ஸ் அனுப்பமா மாதிரி அழகா இருக்க பொண்ணுங்களை கூட என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா என்னோட கர்லி ஹேரை தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க, நோ மோர் வரிஸ். ஜென்ரலாவே கர்லி ஹேர்னா ட்ரை ஃப்ரிஸியா தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அதை ஹைட்ரேட் பண்றது தான். ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் இன்ஃபியூஸ்டு மாய்ஸ்சர் ஷாம்பு யூஸ் பண்றது தான் பெஸ்ட்டான வழி. இந்த ப்ரோட்டீன் உள்ள போக போக இந்த ஹேர் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்க வீக்லி 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாதான் ஸ்கேல்ப்ல இருக்கிற எசென்ஷியல் ஆயில் ரிமூவ் ஆகாது. அடுத்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் லீவ் இன் கிரீம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாதான் ஹேருக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டே கிடைக்கும். இது எப்படின்னா குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் புது ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்க ஹேர் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணும். ஸோ இந்த கர்லி ஹேரோட பியூட்டிஃபுல் என்னன்னா அந்த கர்ல்ஸ் என்ஹான்ஸ் பண்றது தான் இது என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து ஹேரை நர தேய்ச்சிங்கன்னா நீங்களே உங்க ஹேரை டேமேஜ் பண்றது சமம். ஸோ இதுக்கு பதிலாக கர்லி ஹேருக்குனே கிரியேட் பண்ண மைக்ரோ ஃபைபர் டவல்ஸ் இருக்கு. அதை வச்சு நல்லா வாட்டரை ஸ்க்ரன்ச் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஹேரும் நல்லா இருக்கும், பிரேக்கும் ஆகுது. கடைசியா இந்த ஒயிட் டூத் கோம் இருக்குல்ல, இவன் தான் அந்த மேஜிக்கே பண்ணுவோம். கர்லி ஹேரை டீடாங்கிள் பண்ணிட்டு சீரம் போட்டு செட் பண்ணீங்கன்னா வரும் பாருங்க ஒரு ஸ்டைலு. உன்ன மாதிரி எப்படி கர்லி ஹேர் வைக்கிறதுன்ட்டு எல்லாருமே உங்களை கேட்பாங்க.